எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு இறக்கம் செய்ய போறாரு. ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க. கடன்ங்கிற சிறையிருப்பு, வியாதிங்கிற சிறையிருப்பு, இன்னும் வேலை இல்லைங்கிற சிறையிருப்பு, இன்னும் ஆசீர்வாதம் இல்லாதது நிமித்தம் அவமானம், நிந்த, வேதனைக்குள்ளாடி நீங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் மத்தியில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்குது. அது மட்டும் இல்லை, நீங்க சில இடங்கள்ல இருந்து பிடுங்கப்பட்டு போயிருக்கீங்க. உங்களோட சந்தோஷம், சமாதானங்கள் கொள்ளையாடப்பட்டிருக்கு. இப்படி பல வகை நாள் நீங்க பாதிக்கப்பட்டு சிரமைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்கல்ல. உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்றாங்க, உங்களுக்காக இனி ஆண்டவர் வாதாட போறாரு, உங்களுக்காக ஆண்டவர் இரக்கம் செய்ய போறாரு. இவ்வளோ நாள் நீங்க துக்க முகத்துடன் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இரக்கம் செய்யும் போது நீங்க இடிக்கப்பட்ட ஸ்தானங்கள்லையும், நீங்க பிடுங்கப்பட்ட ஸ்தானங்கள்லையும், சிறையிருப்பு அனுபவித்த ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவர் உங்க தலையை நிமிர பண்ண போறாரு. ஆண்டவர் நிமிர பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், சமாதானம் உண்டாக போகுது. ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்பட போகுது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. காரியங்களை மாறுதலா ஆண்டவர் முடிய பண்ணுவாரு. அவருடைய இரக்கத்துக்காக நீங்க இவ்வளவு நாள் கெஞ்சிட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு இறங்க போறாரு. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.